வணக்கங்க. நம்ம காதுகள் எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு தெரியும். இந்த காதுகளை எப்படி நம்ம பாதுகாக்கிறதுங்கிறது ஒரு 5 வழிமுறைகளை பார்ப்போங்க. நம்பர் 1ங்க, காதில் எந்த விதமான ஒரு பின்னூசியோ அல்லது பட்ஸோ எதுவும் விடக்கூடாதுங்க. ஏன்னா அது இருக்கக்கூடிய மெழுகுத்தன்மை நம்மளை பாதுகாக்கிறதுக்கு தான் அது சுரக்குது. அது சுரந்து இருந்தால் தான் நமக்கு பாதுகாப்பு. அதனால் அதை எக்காரணம் கொண்டு க்ளீன் பண்ணுறேன்ட்டு உள்ளே விட்டு எதையும் விட்டு க்ளீன் பண்ணாதீங்க. அதனால் நோய் தொற்று தான் வரும். அதனால் நோய் தொற்று வராமல் இருக்கணும்னா எதையும் வச்சு காதில் விட்டு எடுக்காதீங்க. நம்பர் 2, குளிச்சுட்டு அல்லது தண்ணியில் ஸ்விம்மிங் பூல்லையோ குளிச்சுட்டோ அல்லது நீர்நிலையிலையோ இருந்து போட்டு வந்தால் காதை நல்லா ஒரு நல்ல ஒரு டவல் வச்சோ அல்லது நல்லா காஞ்ச ஒரு துணியை வச்சோ நீங்கள் சுத்தப்படுத்துங்க. வெளிப்புறத்தை மட்டும் நல்லா சுத்தப்படுத்துங்க. அப்போ சுத்தப்படுத்தி அதை காய வைங்க. அது எந்த விதமான நோய் தொற்றுக்கும் உங்களை உள்ளாக்காது. நம்பர் 3, எப்போவுமே காது இரைச்சல் அதிகமாச்சுன்னா இருக்கக்கூடிய உள்ளுறுப்பு ரொம்ப பாதிக்கப்படுங்க. அளவுக்கு அதிகமான இரைச்சலை கேட்காதீங்க. அப்படி இரைச்சல் அளவுக்கு அதிகமாக இருந்தால் ஏதோ காதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் போட்டுக்குங்க. ஏதாவது ஒரு காட்டன் வைக்கலாம். இல்லைன்னா காதுக்கு ஒரு இயர் மாஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரொடெக்ஷனை நீங்கள் கொடுக்கலாம். அப்புறம் நம்பர் 4, யாரு கூடயும் இயர் ஃபோன் அதாவது ஹெட்ஃபோனையோ அல்லது இயர் பட்ஸையோ ஷேர் பண்ணாதீங்க. ஷேர் பண்ணால் அது உங்களுக்கு நோய் தொற்று தான் உண்டாக்கும். தொடர்ந்து அந்த இயர் பட்ஸுன்னு சொல்லக்கூடிய காதில் வைக்கிறத அதிக நேரத்துக்கு வைக்காதீங்க. 5ங்க, குளிர்காலம் கோல்டு டைம்லாம் வெளியே ட்ராவலிங் போதோ காதுக்கு ஏதோ பஞ்சோ அல்லது காதுக்கு ஏதாவது ப்ரொடெக்ஷனில் வைக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஐட்டத்தை காதில் போட்டுக்கிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். ஏன்னா காதில் அந்த உள்ளே இருக்கக்கூடிய மெம்பரைன் ரொம்ப ஒரு சென்சிட்டிவானது. அப்போ நம்ம அந்த குளிர்ந்த காற்றுல அல்லது கோல்டு கிளைமேட்டில் ஓப்பனாக போனோம்னா அதனால் இன்ஃபெக்ஷன் வர சான்சஸ் அதிகங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் காதுக்கு வெளியே போகும்போது ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு பஞ்சோ அல்லது இயர் மாஃபோ ஏதாவது ஒன்று வச்சுட்டு வெளியே போங்க. ரொம்ப நேரம் ட்ராவலிங் போது ஓப்பன் ஏரில் உட்காராதீங்க. ஸோ இது எல்லாமே காதை நாமளே பாதுகாத்துக்க முடியும். காதில் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டால் அதனால் பல விளைவுகள் ஏற்படும். அதனால் நீங்கள் காதை பத்திரமாக பார்த்துக்குங்க. நன்றி, வணக்கம். மிகவும் சிக்கலான காதின் உள் அமைப்பு படங்க. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் முதல் பெரியவங்க வரை காதை எப்படி பாதுகாக்கணும்னு சொல்லி அந்த டிப்ஸ் படமும் இருக்குங்க. இதை பார்த்து ரொட்டீனாக தெரிஞ்சுக்கோங்க.